நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா மாலதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அத்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சான். எனக்கு தெரியும் விஸ்வா, என்கிட்ட அத்தைய சொல்லிட்டாங்க. ஜீவிதா என் மேல சத்தியம் பண்ணி அவ பெரிய தப்பு பண்ணிட்டா. கரண் இறந்ததுக்கு அப்புறம் அத்தைக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு நான் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு கஷ்டமே வராதுன்னு நான் உறுதியா சொன்னேன். அவங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தேனோ கடைசியில் அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா இதுல யார் மேலேயும் தப்பு இல்லை. கண்டிப்பா தப்பு தான் விஸ்வா. ஜீவிதாவை அத்தை எவ்வளோ வற்புறுத்தி இருந்தாலும் அவ அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க கூடாது. அத்தை 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 என்னாச்சு? இவங்க ஹெல்த்ல எந்த முன்னேற்றமும் தெரியல. நான் உடனே டாக்டர் சாரை கூப்பிடணும். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஜீவிதா, அத்தைக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஆனா அத்தை இந்த நிலைமைக்கு வர காரணமே நீதான். நீ மட்டும்தான். ஜீவிதா ப்ளீஸ், நீ அழறத நிறுத்து. ஏம்மா, இப்ப நடந்ததை நினைச்சு அத பத்தி எல்லாம் யோசிச்சு ப்ளீஸ் உன்னை நீயே குழப்பிக்காத. எனக்கு நல்லா தெரியுமா, நீயும் மாலதியும் கரண பத்தின உண்மைய ஷாலினி கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. ஆனா ஒருவேளை இப்படிதான் நடக்கணும்னு இருக்கோ என்னவோ, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அழாத ஜீவிதா ப்ளீஸ். உன்னை நீயே குற்றவாளியா நினைச்சுக்காதம்மா. இங்க பாருமா, காலப்போக்குல எல்லாம் சரியா போயிடும். ஆமா ஜீவிதா, நீ தானே ஆளுன்னு உன்னை நீ எப்பவுமே நினைச்சிருக்க கூடாது. நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல, மொத்த குடும்பமே உன் கூட தான் இருக்கும். இதுக்காக நீ சந்தோஷப்படணும், கர்வப்படணும். உனக்கு வேணே மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான். உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலையும் எல்லா வேதனையிலையும் உன் கூடவே இருந்திருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் வினய் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பான். 100%. அம்மாடி, எதுவும் ஆகாது, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அந்த கரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பசங்க கிட்ட இப்படி நடந்திருப்பான். நல்ல வேளை அவன் இறந்து போயிட்டான், இல்லைன்னா நானே அவனை என் கையால கொண்டு இருப்பேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. எப்படியோ ஜீவிதாக்கும் மாலதிக்கும் எதுவும் ஆகல. ஆனா அவங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை, பாத்தீங்களா? வேற என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத கஷ்டத்தை நமக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இப்ப ஷாலினி அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்ச அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் அத்தை. ஒரு தாய்க்கு இதை விட கெட்ட செய்தி வேற என்ன இருக்க முடியும்? அவங்களோட ரத்தம், அவங்க பெத்தெடுத்த பையன் இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்றான்னு நினைக்கும் போது, அதுவும் அவங்க வீட்டு மருமகளுங்க கிட்டயே, ஒருவேளை என் தாம இந்த மாதிரி பண்ணியிருந்தானா நான் அவனை சுட்டு கொண்டுட்டு நானும் செத்து போயிருப்பேன். நீ என்ன சொல்ல வர்ற பிரேமா? ஷாலினி உயிரோட இருக்காங்கன்னா அவங்க மனசு எப்பவோ செத்து போச்சு. பாவம் இப்ப எப்படி இருக்காங்களோ. நீங்க சொல்றது உண்மைதான் பாட்டி. ஒரு பையனாலதான் அவனை பெத்தவங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியும். அந்த பையன் இப்படி கெட்ட சவகாசமா இருந்தான்னா அவங்க வாழும் போதே சாக வேண்டியதுதான். இந்த நேரத்துல நம்ம ஷாலினிக்காக எல்லாரும் வேண்டிக்குவோம். ஆமா, ஆனா எனக்கு ஜீவிதாவையும் வினையும் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு.
ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் பொண்டாட்டியை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா உன்னால இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். வினய், பெரியம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு பொண்ணு எது வரைக்கும் உயிரோட இருக்க முடியும்னா அவளோட மானத்தை பறி கொடுக்காத வரைக்கும் தான். அப்புறம் உங்க பையன் கரண் எங்க மானத்தோட விளையாட ஆரம்பிச்சான். இங்க நிக்கிறாளே இந்த வீட்டோட மூத்த மருமக ஜீவிதா. இந்த உலகத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்தையும் பார்க்க முடியாம வெக்கத்தால தலை குடிச்சு நின்று இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், வினய், ப்ளீஸ் இந்த மாதிரி அமைதியா இருக்காதீங்க. நீங்க தயவு பண்ணி என்ன திட்டுங்க, இல்ல என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி ஜீவிதா, நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னா அதை பத்தி பேசக்கூடாது. சிஸ்டர், என்னாச்சு? அத்தை நல்லா தானே இருக்காங்க? அவங்க ரூம்லயே இல்லையே. என்ன? ஆமா மிஸ்டர் வினய், அவங்க ரூம்ல இருந்து எங்க வெளியே போயிட்டாங்க. அத்தை ரூம்ல இருந்து போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க?
அண்ணி இங்க என்ன நடக்குது? நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? விஸ்வா அது வந்து பெரியம்மா உங்களோட ரூம்ல இல்லையா? என்ன? அத்தை அத்தை வினய், நான் கேள்விப்பட்டது உண்மையா வினய்? ஷாலினி அண்ணி இந்த ராத்திரில எங்க போயிருப்பாங்க? நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்க பொண்ணை கவனிக்க தான் நாங்க உங்களை இங்க வச்சிருக்கோம். எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தீங்க? அது வந்து சார் மாமா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? ஷாலினி எங்க போயிருக்கான்னு தெரியலையே. அப்பா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறத விட அவங்கள தேடுறது தான் முக்கியம். லேட் பண்றதுனால இன்னும் நமக்கு ஆபத்து. சித்தப்பா, நீங்க பேசாம அத்தை அவுட் ஹவுஸ்ல இருக்காங்களான்னு போய் பாருங்க. கண்ணா, நான் வெளியே போய் பார்க்கறேன். சரி. நான் அக்கா கூட போய் அண்ணியை தேடுறேன். அக்கா, நான் கார்டன்ல போய் தேடி பார்க்கறேன். சரி. நானும் போய் பார்க்கறேன். சீக்கிரமா தேடுங்க. அப்புறம் நான் பெரியம்மா எங்கேயும் இல்லையே. அண்ணி, அட கடவுளே, அண்ணி எங்கேயும் இல்லையே. அத்தை எங்கேயும் காணோம். வினய், சித்தப்பா, அக்கா கிடைச்சிட்டாங்களா? நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டேன். இல்லை சித்தப்பா, எங்கேயும் அவங்கள காணோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். டாக்டர் அப்பவே அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் நான் அவங்கள தனியா விட்டுருக்க கூடாது. கடவுளே, ப்ளீஸ், ஒருவேளை பெரியம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா என்னை யாருமே மன்னிக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு அந்த நிலைமையை கொடுத்துறாதீங்க. ப்ளீஸ் பெரியம்மா எங்க இருந்தாலும் அவங்கள நல்லபடியா வீட்டுக்கு திரும்பவும் அனுப்பி வச்சிருங்க. ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை, 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 கரண், கரண், ஷ், ஷ். கரண், நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவ. நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, இந்த ஜீவிதா இருக்கல்ல, யார்கிட்டயும் சொல்லிடாத. இந்த ஜீவிதா இருக்கல்ல, உன்னை பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா கரண். உன் மேல தேவையில்லாம எதோ பழிய போட்டுட்டு இருக்கா. நீயே சொல்லு கரண், அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு. சொல்லு, இது உண்மையா இருக்க முடியாது கரண். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு கரண், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு. கரண் இல்ல அத்தை, வினய். நான் வினய். வினய் 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 அத்தை, வினய். வினய்? ஆமா அத்தை, வினய். வினய், இது ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அத்தை, நான் இருக்கேன். கரண் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் எப்படி திரும்பி வருவான்? அவன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டான் வினய். ஆனா வினய், நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத வினய். வினய் ப்ளீஸ், ப்ளீஸ் வினய், நீ என்னை விட்டுட்டு போயிடாத.
நான் போக மாட்டேன் அத்தை. நான் கண்டிப்பா போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். உண்மையில எனக்கு அத்தை. பயமா இருக்கு. ஒண்ணும் எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாத. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக என்னை மாட்டேன். விட்டுட்டு போயிடாத வினய். என்னை விட்டுட்டு போயிடாத. எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். நான் மரியாதையா சொல்றேன். ஒழுங்கா எங்கிருந்து போயிடு. எனக்கு யாருமே இல்லை வினய். நீங்க பயப்படாதீங்க அத்தை. நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? அத்தை நல்லா இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கினாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க. அண்ணிய பார்க்கும்போதே தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஷாலினியை கவனமா பாத்துக்கணும். அவ கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி நான் அவ கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல தாத்தா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அத்தையை பாத்துக்கிறேன். இல்ல கண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படும். காலையில நீ கோர்ட்டுக்கு வேற போகணும். அத்தையை பத்தி நீ கவலைப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க தாத்தா. விஸ்வா, நீ அக்காவை பாத்தியா? அவங்க ரூம்ல இருப்பாங்க. நான் பார்த்துட்டு வரேன். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். 2 கை எடுத்து கும்பிட்டு கேட்டேன். அத்தைக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கினேன். நீ எனக்கு பண்ண சத்தியம் மட்டும் இல்ல, என் நம்பிக்கை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்ட. கரண் இறந்ததுனால அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட நீ ஜாஸ்தியா என்ன கஷ்டப்படுத்திருக்க தெரியுமா? ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இதுக்காக உன்னை வாழ்க்கை பூரா மன்னிக்க மாட்டேன். அக்கா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலனா உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதா? அட என்னக்கா, நான் உன் தங்கச்சி இல்லையா? நம்ம ரத்த சம்பந்தம் வேற. எனக்கு இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கறதுக்கு நிறையவே உரிமை இருக்கு. நீ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. அக்கா ப்ளீஸ், முதல்ல அழறத நிறுத்துக்கா. அக்கா, நடந்த எந்த விஷயத்திலயும் உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. என்ன நடந்ததோ அது எல்லாமே என்னால தானே மலத்தி நடந்தது. ராங். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த கரண் மட்டும்தான். அவனால்தான் ஷாலினி பெரியமாக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கரண் தான் அந்த ஜெய்பால் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் அழிக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன். அந்த மிஷன்ல அவன் ஃபெயில் ஆனதுனால ஜெஸ்பாலுக்கு கோவம் வந்து கரணை கொண்டுட்டான். இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? அக்கா ப்ளீஸ், நீ இந்த விஷயத்தை உன் மூளைக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்கோ. நீ இப்படி யோசிக்கிற, ஆனா பெரியமா அக்கா நீ அந்த மாதிரி நினைக்கிற? இங்க பாரு, ஷாலினி பெரியமாவுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், ஆனா எல்லாம் சரியாயிடும்க்கா. சரிங்க பாரு, இங்க பாருக்கா, இங்க பாரு அக்கா, சின்ன வயசுல இருந்து நான் உன் கூடவே சேர்ந்து இருந்திருக்கேன். அப்புறம் கடவுள் புண்ணியத்துல நாம இப்ப ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்னை விட உன்னை யார அதிகமா புரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் என்னால கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், என் அக்கா என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான்னு. நான் மட்டும் இல்ல,
நீ இந்த விஷயத்த மாமா கிட்ட கூட கேளு, அவரும் அப்படிதான் சொல்வாரு. உண்மைக்கெல்லாம் நீ எப்பவும் ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில உண்மைகள் தெரியறதுனால எந்த நன்மையும் இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. அத்தை எந்த நிலைமையில இருக்காங்கன்னு கொஞ்சம் நீயே போய் பாரு. மூச்சு மட்டும்தான் இருக்கு, ஆனா வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி இருக்காங்க. அக்கா, நீ இந்த மாதிரி அழறத என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ் கா, ப்ளீஸ் முதல்ல இந்த அழகி நிறுத்தி என் கூட வா. வா போலாம். வாக்கா, உன் முகம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? எல்லாம் சரியாயிடும்க்கா.